வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். யாருக்காக நாவலை தொடர்வோம். பாகம் 16. நான் கடிதம் எழுதி கடிதத்தை தபாலில் சேர்த்தேன். அவருக்கு கடிதம் எழுதிய காரணத்திற்காக அப்பா என்னிடம் மிகவும் கோபித்து கொண்டார். அதன் பிறகும் 10 நாட்களாகியும் அவரிடமிருந்து எந்தவிதமான பதிலும் வரவில்லை. நாங்கள் விரக்தியின் எல்லைக்கே சென்று விட்டோம். அப்பாவும் தீவிரமாக என்னுடைய விவாகரத்திற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். இரு பக்கமும் வக்கீல் நோட்டீஸ்கள் சூடாக பறந்த வண்ணம் இருந்தன. ஆனால் கோர்ட் ஏறினால் பல வருடங்கள் இழுபறியாகும் என்று விடுதலை பத்திரம் எழுதி கையெழுத்திடப்பட்டது. அவரே மிக சாதாரணமாக அதில் கையெழுத்திட்ட போது நான் என்ன செய்ய முடியும்? நானும் கையெழுத்திட்டேன். பத்திரத்தில் கையெழுத்திட்டு விட்டால் மட்டும் போதுமா? பந்தங்கள் தீர்ந்து விடுமா என்ன? இப்போது மட்டும் என் குழந்தைக்கு அவர் தந்தை இல்லாமல் வேறொருவரை நான் காட்டிவிட இயலுமா? இனி இந்த வாழ்வு ஏன் எனக்கு? வீட்டிற்கு வந்தவுடன் விஷம் குடித்தேன். எப்படியும் அம்மாவும் அப்பாவும் எனது குழந்தையை வளர்த்து ஆளாக்கி விடுவார்கள் என்று தெரியும். பின்னர் நான் எதற்கு வாழ வேண்டும்? அப்போது கூட இந்த பாவிக்கு சாவு வரவில்லை. பின்னால் இத்தனை வேதனைகளை அனுபவிக்க வேண்டியுள்ளதே, விட்டு போய் விடுமா என்ன? பெற்றவர்களால் காப்பாற்றப்பட்டேன். இனி ஒருபோதும் இப்படி செய்வதில்லை என்று குழந்தையின் மீது சத்தியம் செய்ய சொல்லி சத்தியம் வாங்கினார்கள். ஆம், இந்த நன்றி கெட்ட ஆணினத்திற்காக இத்தனை பேருக்கும் சித்திரவதைக்கு ஆளாக்குவது எப்படி எனக்கு மனம் துணிந்தது? பெண்களை பொம்மையைப் போல நினைத்து விடுகிறார்கள். விளையாடிவிட்டு ஆசையும் மோகமும் தீர்ந்தவுடன் வேறு பொம்மை கண்டுவிட்டால் பழையதை மூளையில் வீசிவிடும் கயவர்கள். இவர்களுக்காக என் மீது உண்மையான அன்பும் பாசமும் நேசமும் கொண்டவர்களை பரிதவிக்க விட்டு செல்ல எண்ணினேனே. நான் எந்த அளவுக்கு சுயநலமுடையவள்! உடல் நலம் தேறி வந்தேன். என்னதான் விலக்கி வைக்க நினைத்தாலும் வேண்டாத எண்ணங்கள் இதயத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. அன்று இரவு கண்களை மூடி படுத்தவுடன் அவர் வந்தார். நான் திடுக்கிட்டு பார்த்தேன். தான் செய்த தவறுக்கெல்லாம் என்னிடமும் மற்றவர்களிடமும் மன்னிப்பை வேண்டினார். குழந்தையை அள்ளி ஆசையோடு மடியில் வைத்து கொண்டு அதனை உச்சி முகந்தார். என்னால் உங்களுக்கெல்லாம் எத்தனை கஷ்டம் என்று கண்ணீர் மல்க கூறிய போது நாங்கள் அனைவருமே உருகி போனோம். இத்தனை நல்ல குணங்களையும் இத்தனை நாட்களாக எங்கே பூட்டி வைத்திருந்தீர்கள்? என்னையும் எங்களின் அன்பையும் பரீட்சித்து பார்க்க நினைத்தீர்களா? நானும் கண்ணீர் சிந்தினேன். ஈரம் தலையை நனைக்க கண் திறந்த போது எல்லாமே வெறும் கனவுதான் என்று புரிந்தது. என்னதான் அந்த எண்ணங்களை வேறிருக்க விரும்பினாலும் உள்ளத்தில் புரையோடி போய்விட்டதே. இதிலிருந்து நான் எப்படி மீளப் போகிறேன்? மறுநாள் விடிந்ததும் விடியாத பொழுதில் என்னவரின் உடன்பிறப்பு 2 பேரும் வந்திருந்தனர். சாவு வாழ்வு வேண்டாம் என்று அறுத்து கட்டிவிட்ட பிறகு இவர்கள் ஏன் வந்தார்கள்? ஒருவேளை இதுவும் கனவுதானோ? கண்களை கசக்கிவிட்டு கொண்டு பார்த்தேன். இல்லை, உண்மையிலேயே அவர்கள்தான் வந்திருந்தார்கள். அப்பாவும் அம்மாவும் அவர்களோடு முகம் கொடுத்து பேசவில்லை. என் கணவர் செய்த தவறுக்கு இவர் என்ன செய்வார்கள்? பாவம். நான் எழுந்து அவர்களை வரவேற்று பேசினேன். என்ன விஷயம்? 2 பேருமா வந்திருக்கீங்க? அவர் நல்லா இருக்காரா? அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? அப்பாவுக்கு தான் ரொம்பவும் இழுத்துட்டு இருக்க நீ. இப்போவோ அப்போவோன்னு உயிர் ஊசலாடுது. அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு போகலாம்னு வந்தோம். எங்களை எல்லாம் மன்னிச்சிட்டு வாங்க அண்ணி. குழந்தைகளைப் போல் அழுதனர். என் மனம் உருகியது. அவர் செய்த தப்புக்கு நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? இதோ ஒரு நொடியில் புறப்பட்டு வரேன். அவர்களுக்கு காஃபி கொடுக்க சொல்லிவிட்டு அவசரமாக குளியல் குளித்துவிட்டு புடவை மாற்றி நெற்றி நிறைய குங்குமம் இட்டுக்கொண்டு குழந்தையை தூக்கி கொண்டு புறப்பட்டேன். ஏமா, சம்பந்தமே இல்லாத ஒரு வீட்டில்
என்ன நடந்தா நமக்கு என்ன? நீ ஏன் போகணும்? என்னப்பா நீங்கள் பேசுறது? சம்பந்தமே இல்லைங்கிறதுக்காக என் பிள்ளை வேற யாரையாவது அப்பான்னு கூப்பிட முடியுமா? சொல்லுங்க. ரோஷத்தை விட மனுஷத்தன்மைங்கிறது ரொம்ப பெருசு. உங்களுக்கு வர இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அவர்களோடு கிளம்பினேன். போகும் வழியில் மனம் அவரை பற்றி நினைத்து கொண்டே வந்தது. இப்போது எப்படி இருப்பார்? சிறிதளவாது அவரிடம் மாற்றம் ஏற்பட்டிருக்குமா? பார்ப்போம். என் மாமனாரை பார்க்கும் ஆவலை விட இந்த சாக்கில் அவரை பார்க்கலாமே என்று எண்ணமே மேலோகியிருந்தது. நான் வீட்டை சென்றடைந்த போது ஒரே கும்பலும் பூ வாசனையும் ஊதுபத்தி வாசனையுமாய் இருந்தது. எங்களை கண்டதும் எல்லோரும் ஓவென்று அழுதனர். உள்ளே என் கணவர் சடலமாய் கிடத்தப்பட்டிருந்தார். என்னை கண்டதும் என் மாமியார் ஓடி வந்து கட்டிக்கொண்டு அழுதார். அங்கே என்ன நடக்கிறது என்பதே எனக்கு புரியவில்லை. அடி பாவி மகளே, இப்படி அல்ப ஆயுசில் போகிறதுக்கு தாண்டி இவன் இந்த ஆட்டம் ஆடி இருக்கான். இவன் போட்ட ஆட்டம் ஆண்டவனுக்கே பொறுக்கலை. அதனால தான் கூட்டிட்டு போயிட்டார். என் மாமியார் ஓவென்று பெருங்குரல் எடுத்து அழுதார். எனக்கு அழக்கூட தெரியாமல் அப்படியே திக்பிரமை பிடித்து அமர்ந்து விட்டேன். இரவை மரணமடைந்து விட்டார் என்று எனக்கு சொல்லலாமா வேண்டாமா என்று யோசனையிலேயே இரவு முழுவதும் குழம்பிக் கொண்டிருந்தார்களாம். சரி, கடைசியாக அவர் முகத்தை வந்து பார்க்கட்டுமே என்றுதான் சொன்னார்களாம். உண்மையை சொன்னால் எனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்றுதான் உண்மையை மறைத்து கூறினார்களாம். அவருடைய மரணம் ஏன் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது என்று யாருக்குமே புரியவில்லை. அன்றைக்கு 4 நாட்களுக்கு முன்பிருந்து அவர் குடிப்பதில்லையாம். நேரத்திற்கு வீட்டிற்கு வந்து விடுவாராம். நேற்றும் அப்படிதான் வந்தாராம். அம்மாவின் கையால் சாப்பாடு போடச் சொல்லி சாப்பிட்டு விட்டு 9 மணி அளவில் அறைக்கு சென்று படுத்தவராம். காலேஜ் லீவு விட்டு இரவு 1:30 மணி அளவில் ஊர் வந்து சேர்ந்த தம்பிகள் ஆசையோடு அண்ணனை பார்க்க உள்ளே சென்றபோது பிணமாக இருந்தாராம். அதன் பின்னர் டாக்டருக்கு சொல்லி அனுப்புவது வீண் என்றும், அப்படியே சொன்னாலும் வேறு விதமான சிக்கல்கள் தான் வரும் என்றும் விட்டுவிட்டார்களாம். அவர்களுக்கு தோன்றிய காரணங்களை கதை கதையாக கூறிக்கொண்டிருந்தனர். இனி யார் என்ன கூறி என்ன பயன்? சென்றவர் மீண்டும் வந்துவிடப் போகிறாரா? குழந்தைக்கு அப்பாவின் முகம் இதுவென்று தெரியும் முன்பே உலகத்தை விட்டு சென்றுவிட முடிவு செய்து விட்டார் போல் இருக்கிறது. அப்பா அம்மாவிற்கு தெரியப்படுத்தினர். என்னதான் ஆகாமல் போன மருமகன் என்றாலும் ஒரு காலகட்டத்தில் நேசிக்கப்பட்டவர் என்பதால் அடித்து கொண்டு ஓடி வந்தனர். நடந்துவிட்ட அவலங்களை சரியாக புரிந்து கொள்ளாத ஊர்ஜனம் தங்களின் கற்பனை சிறகுகளை பறக்கவிட்ட வண்ணம் இருந்தனர். அவரின் இறுதி யாத்திரை புறப்பட்டது. கூடை கூடையாக கொண்டு வந்து கொட்டிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் புறப்பட்டது. சில வருடங்களுக்கு முன்னர் தான் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காரில் இதே வீட்டில் வாசலில் புதுமண தம்பதிகளாய் கழுத்து கொள்ளாத பூமாலைகளும் புதுப்பட்டும் சரசரக்க கண்களில் நாணம் கொப்பளிக்க அவருடைய சட்டை என் மீது உரச இறங்கினேன். பெண்கள் எல்லோரும் கிண்டலுடன் ஆரத்தி எடுத்த போது நான் நாணத்தில் முகம் சிவக்க அவர் ரகசியமாக எனது கரங்களை பிடித்து அழுத்த அந்த கணம் மீண்டும் நெஞ்சிலாட நான் விழுந்து புரண்டு அழுதேன். கண்களில் இருக்கும் கண்ணீரெல்லாம் வற்றும் வரையில் அழுதேன். அவர் முகத்துக்கே அழகு அந்த சிரிப்புதான். கண்ணடித்து கொண்டு அவர் சிரிக்கும் அந்த சிரிப்பை இந்த யுகத்தில் இனி எங்கே காண்பேன்? புரியாத புதிராகவே அவர் மடிந்துவிட்டார். காரியங்கள் முடிந்து நான் என் பிறந்த வீட்டிற்கே வந்தேன். நடுவிலே சில நாட்கள் வாடகையாய் இந்த வீட்டில் வந்தது போல் மாறி சென்றது என் வாழ்க்கையில் நிகழாமல் இருந்திருக்கலாம். இப்படி ஒரு திருமணம் தேவைதானா?
மறுத்து கட்டியவள் என்பதால் சடங்குகள் எதுவும் வேண்டாம் என ஊர் கூடி முடிவு செய்திருந்தார்கள். அவர் இல்லாத உலகத்தில் எனக்கு அலங்காரங்கள் ஏன்? அவருடைய விதவையாகவே நான் இருக்க விரும்பி அனைத்தையும் துறந்தேன். 10 நாள் துக்கமும் முடிந்துவிட்டது. வாழ்க்கையை பாலைவனமாகி விட்டபின் ரசிப்பதற்கும் ரசனைக்கும் எங்கே இடம் இருக்கிறது? இந்த இயற்கை அழகு என் மனதை ஒன்றும் செய்துவிடவில்லை. அப்போது அவருடைய நண்பர் ஒருவர் என்னை பார்க்க வந்தார். ஒரு கனத்த கவரை கையில் வைத்திருந்தார். உங்கள் கணவர் என்கிட்டே கொடுத்து இதனை உங்ககிட்ட கொடுத்துட சொன்னார். நான் ஊருக்கு அவசரமா போக வேண்டிய வேலை இருந்ததுன்னு சொன்னேன். அவசரம் எதுவுமில்லை, நீ போயிட்டு வந்த பிறகு கூட மெதுவா கொடுத்தா போதும்னு சொன்னதால நான் ஊருக்கு போயிட்டேன். அவர்தான் வந்து பஸ் ஏற்றி விட்டார். அன்னைக்கு ராத்திரியே அவர் மரணம் ஏற்பட்டிருக்கிறது. நான் இப்பதான் வந்து இதையெல்லாம் கேள்விப்பட்டேன். உடனே உங்களை வந்து பார்க்கணும்னு ஓடி வந்தேன். இந்தாங்க, அவர் கடைசியா என்கிட்ட கொடுத்த கவர் இதுதான். நான் நடுங்கும் கரங்களுடன் அதனை வாங்கி பிரித்தேன். உள்ளே ஒரு நீண்ட கடிதம் இருந்தது. அப்போ நான் வரேங்க, அந்த நபர் விடை பெற்றார். என் அறைக்குள் ஓடி வந்து கதவை தாழிட்டு விட்டு அந்த கடிதத்தை பிரித்து படித்தேன். அதில் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கூறுகிறேன். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். சிலருடைய வாழ்க்கையில் கனவுகளும் எதிர்காலமும் தண்ணீரில் போடும் கோலங்களாகவே மாறிவிடுகின்றன.